இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மிக்ஜாம் புயல் காரணமாக டிசம்பர் 4, 5 தேதிகளில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெய்த கனமழை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. டிசம்பர் 17, 18 தேதிகளில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதித்த மக்களுக்கு மாநில அரசு சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்து அதற்கான நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்டுக்கொண்டது. ஆனால் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று மத்திய அரசு மறுத்துவிட்டது. இந்த சூழலில் தமிழகத்துக்கு 8000 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும். முதல் கட்டமாக 3000 கோடியை இடைக்கால நிவாரணமாக வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசுக்கு பிரச்சனை இருந்தால் அவர்கள் முறையிடுவார்கள். இது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. அதை தமிழக அரசே பார்த்துக் கொள்ளும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட முடியாது என்று கூறி கே ரமேஷ் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.